Good afternoon, dears. Last class we saw the measurement in density. Okay, density la எப்படி measurement பார்க்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதே இப்போ determining the density of solids. Okay, solidsல இருக்கிற densityயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த டாபிக். Okay, density is given by the formula D is equal to m by v. M is mass and v is volume. D is density. Okay, it is the ratio of mass to volume of a given substance. To find out the density of a substance, first we should know its mass and its volume. Okay, so எந்த சப்ஸ்டன்ஸ்க்கும் நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸும் வால்யூமும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டென்சிட்டிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் let us consider a cube. We can measure its mass using a beam balance. We can also find its volume as side into side into side is equal to side cube or side cube we have to say. Okay, the density of a cube can be determined by dividing its mass with its volume. Okay, இப்போ suppose cubeக்கான ஒரு டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது வெயிட். அந்த கியூபுக்குரிய வெயிட் கண்டுபிடிக்கணும். மாஸ்னால் என்ன, வெயிட். ஓகே, ஸோ அந்த வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளோட பீம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, தெராஸ், அந்த தெராஸில் நம்ம அந்த கியூபை போட்டு அதுக்கான வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வால்யூம் தெரிவிக்கணும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ கியூபோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இருக்கிற சைட்ஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணி சைட் கியூப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, see here. See here, this is a cube. ஓகே, இந்த கியூப்ல நம்ம மாஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு weighing balance, திராசு இருக்கு இல்லையா, திராசு, அதில் இந்த கியூபை போட்டு அதுக்கான வெயிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், அதான் மாஸ். இப்போ அதோட வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, இங்கே லென்த் இன்ட்டு லென்த்துன்னு போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி சைடுகள்லாம் மெஷர் பண்ணி டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கியூபோட வால்யூம் என்ன அப்படின்றது கிடச்சிரும். ஓகே, இது கியூபுக்கு. ஓகே, ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாஸ்னா வெயிட், அதுவும் நம்மளுக்கு அந்த சைடு அளக்கிறது மூலயமா நம்மளுக்கு அந்த வால்யூமும் கிடச்சிரும். ஸோ மாஸ் வால்யூம் தெரிஞ்சாலே நம்ம கியூபுக்குரிய டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, next let us consider cuboid. Again we can measure its mass using a beam balance. Its volume will be length into breadth into height. By dividing its mass with its volume, the cuboid density can be calculated. So first we saw the cube. இப்போ பார்க்குறது cuboid. இதுதான் cuboid shape. Okay, this is the cuboid shape. ஸோ இதுக்கான மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம், அதே இது பீம் பேலன்ஸில் போட்டு இதுக்கான வெயிட் என்ன, மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கியூபாய்டோட மாஸ் என்ன, வால்யூம் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கியூபாய்டோட டென்சிட்டி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, next, how will you measure the density of an irregular solid? Measure its mass as we can did earlier. Find out its volume using the displacement method. Find the ratio of its mass to its volume. ஓகே, இது வந்து ரெகுலராக இருக்கிறது, அதாவது கரெக்டான ஷேப், எப்போவுமே கரெக்டான ஷேப் இருக்கக்கூடிய சாலிட்ஸ்க்கு கியூபாய்டு எல்லாமே அதோட ஷேப் வந்து மாறவே மாறாது. ஸோ அதுக்கான டென்சிட்டி எல்லாம் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே இது இர்ரெகுலர் சாலிடாக இருந்தால், அதாவது நிரந்தரமாக ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கிற சாலிடக்குரிய டென்சிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஹியர் see one example experiment like aim
to determine the density of an irregular solid. ஓகே, அதாவது ஷேப் கரெக்டான ஷேப்பே இல்லாத சாலிடுக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு. irregular solid, say a stone, weighing scale, measuring cylinder and water. ஓகே, ஸோ இதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்? ஒரு irregular solid, நம்ம ஒரு கல்லை கூட எடுத்துக்கலாம். கல்லுக்கு நிரந்தரமான ஷேப் இல்லை இல்லையா, அதை கல் எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு வேயிங் ஸ்கேல் எடுத்துக்கலாம் மெஷர் பண்ணுறதுக்கு, வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான வேயிங் ஸ்கேல். அப்புறம் மெஷரிங் சிலிண்டர், அப்புறம் வாட்டர். ஓகே, now we are going to see procedure. Measure the mass of the irregular solid stone using the weighing balance or a physical balance. Let the mass be m. So first நம்ம அந்த irregular solid ஸ்டோன் அந்த கல்லோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ அந்த கல்லோட வெயிட்டை நம்ம எப்படி வச்சுக்கணும்? மாஸ், அதாவது எம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், fill about half of the measuring cylinder with water. Note the initial volume, say V1. அதுக்கப்புறம் நம்ம வாட்டரை அந்த மெஷரிங் சிலிண்டரில் போட்டுட்டு அந்த மெஷரிங் சிலிண்டர் அந்த வாட்டர் போட்ட உடனே அந்த மெஷரிங் சிலிண்டரோட இனிஷியல் வால்யூமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் V1. அது V1. ஓகே, நெக்ஸ்ட், immerse the stone gently into the water without touching the sides of the cylinder. Now note the new volume, say V2. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த சிலிண்டரில் தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த வால்யூமை என்ன சொல்லணும்? V1ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மெல்லமாக இந்த ஸ்டோனில் கயரை கட்டி லைட்டாக அந்த சிலிண்டருக்குள்ளே ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அப்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நோட் பண்ணுற அந்த வாட்டர் லெவலில் வால்யூம் 2 V2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே, இப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. ஸோ அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்டோன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்டோனை ட்ராப் பண்ணி பார்த்தோம்ல சிலிண்டருக்குள்ளே, அதை V2ன்னு வச்சுருக்கோம். ஸ்டோன் ட்ராப் பண்ணாமல் சிலிண்டருக்குள்ளே வாட்டர் இருந்துச்சு இல்லையா, அது V1. ஸோ இந்த V2 மைனஸ் V1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்டோன் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட், கம்ப்யூட் த டென்சிட்டி ஆஃப் த ஸ்டோன். D இஸ் ஈக்குவல் டு dm by V2 மைனஸ் V1. ஸோ இதை V2 மைனஸ் V1 தான் என்னது? வால்யூம். ஏற்கனவே மாஸ் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ஸ்டோனோட வெயிட்டை என்னன்னு சொல்லிட்டு வெயிங் பேலன்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மாஸும் வால்யூம் தெரிஞ்சால் நம்மளுக்கு என்ன தெரியும்? டென்சிட்டி தெரியும். ஸோ irregular சாலிட்லேயும் நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், எய்ம் டு டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் லிக்விட். லிக்விடில் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட், லிக்விட், மெஷரிங் சிலிண்டர், வேயிங் பேலன்ஸ். ஓகே, ஒரு லிக்விட் எந்த லிக்விட்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிலிண்டர், மெஷரிங் சிலிண்டர் ஒன்று, அப்புறம் வெயிட் பார்க்குற வேயிங் பேலன்ஸ், வெயிட் பார்க்குற மிஷின் ஒன்று. ஓகே, ப்ரொசீஜர், மெஷர் த மாஸ் ஆஃப் அன் எம்டி மெஷரிங் சிலிண்டர் யூஸிங் அ வேயிங் பேலன்ஸ். லெட் இட் பி M1. ஓகே, அதாவது வெறும் மெஷரிங் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதாவது தண்ணி எதுவும் ஊற்றாமல் சிலிண்டர் மட்டும் வெயிங் பேலன்ஸ் வெயிட் மிஷினில் வச்சு அதோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த எம்டி மெஷரிங் சிலிண்டரோட வெயிட் என்ன? M1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட், pour any liquid into the measuring cylinder and weight its mass again. Let it be M2. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப்பாக அதுக்கு மெஷரிங் சிலிண்டருக்குள்ளே எந்த லிக்விட் வேணாலும் நம்ம ஊற்றிட்டு இப்போ மெஷரிங் சிலிண்டரோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அந்த வெயிட்டை நம்ம M2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே, ஸோ M1ன்றது எம்டி மெஷரிங் சிலிண்டர், M2ங்கிறது லிக்விட் போர் பண்ணி லிக்விட் இருக்கிற மெஷரிங் சிலிண்டர். ஓகே, இப்போ ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, calculate the mass of the liquid by finding the difference between the two masses as M is equal to M2 minus M1. ஸோ ஓவரால் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த M2 இருக்கு இல்லையா, M2 மைனஸ் M1, இது ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா டோட்டல் மாஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், note down the volume that the liquid is occupying in the measuring cylinder as V. Okay,
ஸோ மெசரிங் சிலிண்டரில் இப்போ சப்போஸ் இது வரைக்கும் 50 வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னா ஸோ வால்யூம் என்னது 50 ml அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் 60 வரைக்கும் ஊற்றிருந்தோம்னா 60 ml அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் வால்யூம். ஓகே, ஸோ calculate the density of the liquid using the formula D is equal to m/v. ஸோ நம்மளுக்கு மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம், வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம் சிலிண்டரில். ஸோ நமக்கு டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம் யூசிங் த ஃபார்முலா D is equal to m/v. Okay dears. Next we are going to see speed. A body is said to be at rest if it doesn't change its position with time with respect to a reference point. On the other hand, a body is said to be in motion when it changes its position with time with respect to any reference point. Objects which are in motion either move fast or slow. Speed is a parameter which helps us to determine whether an object moves at a faster or slower rate. Speed is defined as the rate of change of motion or the distance traveled by an object in a given unit of time. The SI unit of speed is m/s. Okay, so ஸ்பீடுன்றது இப்போது ஒரு பாடி வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் ஒரே பொசிஷன்லேயே இருந்துச்சுன்னா அந்த பாடி என்னன்னு சொல்லுவோம், அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே இது இப்போ பாடி வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணி இது மோஷன், இதுக்கு மோஷன் இருக்குது, அதாவது மூவ்மெண்ட் இருக்குது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணுச்சுன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்பீடுன்றது என்னன்னா, இந்த ஸ்பீடுன்றது ஒரு பேராமீட்டர். எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான மூவ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்களா, இதை டிஃபைன் பண்ணுறது நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அதோட மோஷனை சேஞ்ச் பொறுத்து நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம், இல்லை அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுக்குற டயத்துக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதும் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த SI யூனிட் ஆஃப் ஸ்பீடு வந்து என்ன சொல்லுவோம், ஃபார்முலா m/s அப்படின்னு சொல்லுவோம். For calculating the speed of a slow moving object, unit is used cm/second. ஸோ ஸ்லோவாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு தனியாக யூனிட் இருக்குது, அது என்னது cm/second. ஓகே, therefore speed is equal to distance covered by time taken, or V is equal to s/t. So SI unit of speed வந்து m/s, meter per second. ஓகே, அதே இது ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு cm/second. ஸோ அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன், அதாவது V is equal to s/t. Next, there are mainly two types of motions, uniform motion and non-uniform motion. Motions அப்படின்னா என்னதுமா, மூமெண்ட். ஓகே, அதிலே 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிஃபார்ம் மோஷன் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். அது யூனிஃபார்ம்னா ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுறது, அண்ட் நான் யூனிஃபார்ம் அப்படின்னா அன்ஈக்குவல். ஓகே, அதாவது மூமெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், in a uniform motion an object covers equal distance at equal intervals of time. Thus the speed of an object remains the same at all intervals of time. So uniform motion அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லையும் கவர் பண்ணியிருக்கும், ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்லையும் கவர் பண்ணியிருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ்லையும் அந்த டைம்லையும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷனை யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், however in a non-uniform motion an object covers unequal distance in equal intervals or equal distance in unequal intervals of time. Thus the speed of object is not constant throughout motion. ஓகே, ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கவரேஜ் வந்து
அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதாவது டைம் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் கவர் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம், ஆனால் அதோட டைம் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டை நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் about lesson 1. Okay, you have to read that lesson 1 fully and do the homework and send. Okay, thank you.